குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். என்ன ஹீரோங்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக தான் இருந்தது. என்னடா நம்மளும் ஹீரோங்கிறாங்க அப்படி. அப்புறம் ஒரு குதிரைக்காரன், ஒரு லைவான ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறப்ப ஆடியன்ஸ் எப்படி ரசிக்க வைக்க நம்ம போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. கேட்கும்போது ஏதோ சும்மா கேட்குறாருன்னு தான் நினச்சேன். இல்லை சார், எனக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுப்பாருன்னு தான் நினச்சேன். நான் ஃபுல் டே வந்து நம்மளை ஃபோட்டோ ஷூட் பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லை. திடீர்னு ஃபோட்டோ ஷூட்னாரு. மெயினாக வந்து வீரம் போய் கேட்டார். வீரம் டைமில் வந்து நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு தாடியெல்லாம் எடுக்க முடியாது. அவர் கேட்டது என்ன, தாடி கெட்டப்பெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு. இல்லை சார், நான் எனக்கு எதுக்கு அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மலையாள ஃபீல்டில் பண்ணுறவங்க எல்லாருமே ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் பண்ணுவாங்க. பெரிய ஹீரோ இப்போ இன்னொரு படம் ஹீரோ நடித்தவர் வந்து இந்த படத்தில் ஹீரோ கூட சேர்ந்து நடிப்பார். ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா 5 ஹீரோக்கள் இருப்பாங்க, ஆனால் கேரக்டர் வேறையாக இருக்கும். அந்த இது இங்கே அங்கே இருக்குது. இங்கே வந்து அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன். மஞ்சுமேல் பாய்ஸ் ஆக்சுவலாக நான் பண்ண வேண்டிய படம் தான். நான் கூப்பிட்டு பார்த்தாலாம் பேசினாங்க. என் கேரக்டர் தான் சார்ச்சி சார் பண்ணார். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம்புலி என்ன கேரக்டருக்கு ஃபர்ஸ்ட் என்ன தான் பேசினாங்க. எதில்? மகாராஜாவில். வணக்கம் அப்புக்குட்டி சார். வணக்கம் சார். சிவபாலனா இருந்த நீங்கள் எப்படி அப்புக்குட்டி ஆனீங்க சார்? உங்களுடைய ஆரம்ப கால போராட்டங்களை பற்றி கொஞ்சம் நம்ம நேருங்க சார். சினிமாங்கிறது வந்து பேர் மாத்துறதுக்கு ஈஸியான ஒரு விஷயம்தான். என்னென்னா, என்னுடைய பேர் சிவபாலன் ஒரிஜினல். அப்புறம் திருப்பதினு வச்சுக்கிட்டேன் பேரை. ஏன்னா டக்குன்னு ஒரு ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு. சினிமாக்காக வச்சிங்களா இல்லை? சினிமாவுக்காக தான். ஓ சரி. அப்புறம் கில்லி நடிக்கும்போது கில்லி சிவான்னு வச்சுருந்தேன். ஓ. அப்புறம் தம்பி சிவா அப்படின்னு சகிலா மேடம் கூட ஒரு சீரியல் நடித்தேன். ஓ சரி. அப்போ வந்து அவங்களுக்கு தம்பியாக நடித்ததுனால தம்பி சிவான்னு, கில்லியில் பார்த்தீங்கன்னா தம்பி சிவான்னு தான் என்னுடைய பேர் வரும் லாஸ்ட்டில். ஓ. இப்படி காலத்துக்கு தகுந்த மாதிரி பேரை மாற்றுறோம். உண்மை தான். வெண்ணிலா கபடிக்குள்ளே அந்த நேம் அப்புக்குட்டி அப்படிங்கிற ஒரு நேம்ங்கிறனால அப்புக்குட்டிங்கிற நேமாக வந்து தெரிஞ்சது. பொதுவாக அந்த படத்தோட கேரக்டர் பேர் கொஞ்சமாக நிஜ பேர் கொஞ்சமாக வைப்பாங்க. நீங்கள் அப்படியே அந்த பேரையே. ஆமாம், அது கொஞ்சம் ரீச் ஆகல. அப்புக்குட்டிங்கிறது அந்த படத்தில் நல்ல ரீச்சான ரோல். அப்படிங்கிறப்ப மக்கள்கிட்ட போய் நம்ம அப்புக்குட்டியாக ரீச் ஆகிருக்கோம் அப்படிங்கிறப்ப அதே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சுசி சார்கிட்ட கேட்டப்போ, சுசீந்திரன் சார்கிட்ட ஓகே நான் வச்சுக்கடா நல்லாயிருக்கும் அப்படின்னா டைட்டில் கடை அப்புக்குட்டின்னு போட்டுருங்க சார் அப்படின்னு. அப்படி தான் போட்டோம் அந்த படம். வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துட்டு மாதிரி தெரியும். ஆனால் நீங்கள் பல போராட்டங்களை சந்திச்சிருக்கீங்களா சார்? நிறைய வேலைகள், அதுக்கு முன்னாடி சினிமாவுக்கு வரதுக்கு முன்னாடி நிறைய வேலைகள் பார்த்துருப்பீங்க. அந்த அந்த அனுபவங்களை பற்றி நான் சொல்லுவேன். சினிமா முகம் எனக்கு சின்ன வயசுல இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஏன்னா சிவாஜி சார் படம் வந்து நான் ரொம்ப பார்ப்பேன். எங்கள் ஊரில் சிவாஜி சார் படம் போட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு எம்ஜிஆர் படம் போடுவாங்க, அப்புறம் சிவாஜி சார் படம் போடுவாங்க. அவரோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா கேரக்டருமே உணர்ந்து நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் சிவாஜி சார் தான். அவருக்கு நிகர் அவர் தான், வேறு யாருமே இல்லை. நான் அன்றைக்கி கொஞ்சம் ஓரளவு நடிக்கிறேன்னா அவர் படங்களை பார்த்து அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் சின்ன சின்ன ரியாக்ஷன் அவரளவுக்குலாம் நம்மளால் டைலாக்லாம் அவ்வளோ லென்த்தாலாம் பேசவே முடியாது. அந்த என்னென்னா பர்ஃபெக்டாக பேசுகிறது இருக்குல்ல, அந்த காலத்து தமிழ் அப்படியே உச்சரித்து பேசுகிறதா இருக்கட்டும், இன்றைக்கி காலகட்டத்தில் இயல்பாக பேசுகிறதா இருக்கட்டும், அது சிவாஜி சார் மாதிரி நம்ம பார்த்ததில்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் நான் ஸ்கூலில் ஒரு நாடகத்தில் நடித்தேன். ஒரு காமெடி நாடகம். அது வந்து மக்கள் ஊரில் உள்ளவங்களாம் நல்லா கைதட்டி சிரித்தாங்க, கொண்டாங்க. எங்கள் ஊரில் கொஞ்சம் வறுமையான ஃபேமிலி. நம்ம வறுமைன்னா சொந்த விவசாய இடம் கிடையாது, கூலி தொழில் தான் எங்கள் அம்மா அப்பா. எங்கள் அப்பா வந்து சென்னையில் வியாபாரம் பண்ணுறது வந்துட்டு இவங்க அண்ணன் தம்பியோட இங்கே செட்டில் ஆகிடுவார், எங்களை கண்டுக்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போது சென்னைக்கு எங்கள் அப்பாவே என்னை சென்னைக்கு கூப்பிட்டு வர்றார். ஏதாவது வேலை செய்யலாங்கிற ஆசை, எனக்கு சென்னைக்கு வரணும்னு ஆசை வந்துடுச்சு. சரி நம்ம எல்லாரும் மாதிரி நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஆசையில் தான் நான் சென்னைக்கு வந்தேன். வந்தோடனே நான் ஹோட்டலில் வேலை பார்த்தேன். ஓ சரி சரி. ஹோட்டலில் கிளீனர் வேலை எடுத்தோடனே கிடச்சிது. அந்த வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒருத்தர் என்னை நடிக்கிறதுக்காக கூப்பிட்டாரு. அப்போது வந்துட்டு கூப்பிட்டு போனவர் அதோட சரி. அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூலில் நடித்ததுனால நம்ம நடிக்கலாம் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. சினிமா வந்து ஒரு பிரமிப்பாக தான் எனக்கும் தெரிஞ்சுது. ஆனால் நான் என்ன நினச்சேன், ஒரு 6 மாதத்தில் வந்தோடனே நடிகராகிடலான்னு தான் நினச்சேன். அங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது நிறைய ஆளுகள், போட்டி நிறையா இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் நம்மளை நம்பி ஒரு ரோல் கொடுக்க மாட்டாங்க. அப்படியே கொடுத்தாலும் நம்மளால் நடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்படி ஒரு போராட்டத்தில் ஃபஸ்ட்டு எனக்கு நடிக்கவே முடியல. ஆக்சுவலாக அதான் உண்மை. நான் ஃபஸ்ட்டு ஒரு சீரியல்லாம் நடித்தேன், எனக்கு நடிப்பே வரல. அதுக்கப்புறம் நடிக்கிறவங்களெல்லாம் பார்த்து பழைய படங்கள்லாம் பார்க்க, திரும்ப சிவாஜி சார் என்னென்ன படங்கள் பண்ணியிருக்காரு, எப்படி எப்படி பண்ணியிருக்காங்க, ஆக்டரை பார்த்து தான் நான் நடிக்க கற்றுக்கிட்டேன். சிவாஜி சார் ஒரு பல்கலைக்கழகமாக யூஸ் பண்ணி. கண்டிப்பாக. ஏன்னா அவர் நடிப்பில் நமக்கு உள்ளுக்குள்ளே ஊர்னது சிவாஜி சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும்,
கமல் சாராக இருக்கட்டும், இவங்களோட ஆக்டிங் நம்ம பார்க்க ஓ இப்படி நம்ம ஆக்டருக்கு நடிக்கணும்னு இறங்கினோடனே அவங்களோட ஆக்டிங்கை ரசிக்க ஆரம்பிக்கும் போது அதில் என்னென்ன பண்ணுறாங்க, சின்ன சின்ன ரியாக்ஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு கற்றுக்கிட்டு என்ன பண்ணது தான் வெண்ணிலா கபடி குழு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு நடந்தது. ஒரு ஆக்டர் தான் எனக்கு குருநாதர் அப்படின்னு சொல்லணும். ஆமாம். நீங்கள் வெண்ணிலா கபடி குழு வரைக்கும் அது வரைக்கும் வந்து உங்கள் ட்ராவல் வந்து ஹியூமர் அந்த மாதிரி இதுவாக இருக்குது. அதுக்கப்புறமா அழகர் சாமியின் குதிரையில் நீங்கள் தான் ஹீரோன்னும் போது உங்கள் மனசு எப்படி இருந்துச்சு? அதாவது ரொம்ப போராடி வந்திருக்கீங்க, ஒரு படத்துக்கு நம்ம ஹீரோன்னும் போது எப்படி? அது எப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஹீரோனா இப்படி தான் இருக்கணும் ஒரு மென்டாலிட்டி வந்து சினிமாவில் இருக்குது. எல்லா பக்கமுமே ஒருத்தரை பார்த்தா நீ ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி நம்ம மனநிலையிலையும் நம்ம உடம்பும் ஹைட்டும் நம்மளே சொல்ல வச்சிரும் சில நேரங்களில் நம்ம மனசு. நம்ம அம்மாவுக்கு நம்ம தான் ஹீரோ. பட் நம்ம மக்கள் ரீதியாக போகும்போது நம்ம அப்படி சொல்ல முடியாது இல்லையா? நானும் அப்படி தான் நினச்சேன். பட் என்ன ஹீரோங்கிறப்ப எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக தான் இருந்தது. என்னடா நம்மளும் ஹீரோங்கிறாங்க அப்படி. அப்புறம் ஒரு குதிரைக்காரன், ஒரு லைவான ஸ்கிரிப்டு அப்படிங்கிறப்ப ஆடியன்ஸ் எப்படி ரசிக்க வைக்க நம்ம போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அது வந்து சுசீந்திரன் சார் தான் அதை வந்து முறியடிச்சாருன்னு தான் சொல்லணும். அவருடைய நம்பிக்கை தான் அழகர் சாமியின் குதிரை. அதில் நிறைய வாய்ப்பு கொடுத்த சுசீந்திரன் சாருக்கும் தயாரிப்பாளருக்கும் நான் முதல்ல நன்றி சொல்லணும். என்னென்னா ஒரு தயாரிப்பாளர் நம்மளை வச்சு பண்ணணும்னு வர்றது பெரிய விஷயம். அந்த படம் எனக்கு பெரிய பேர் வாங்கி கொடுத்தது, நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்தது. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி தான் ஹீரோவாக ஒரு 3 படம் திரும்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ. அப்படின்னா அந்த படம் தான் மெயின் காரணம். இப்போ அதுக்காக தேசிய விருது வாங்கினீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும்? இனிமேல் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு இது வந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பாக. எனக்கு தமிழ்நாட்டில் நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கட்டும். தமிழ்நாடு நம்ம நாடு, அது பிரச்சனை கிடையாது. வெளி மாநிலங்களுக்கு போகும்போது இவர் நேஷ்னல் அவார்டு வாங்கின ஆர்டிஸ்ட்டு அப்படின்னு வந்து தெலுங்காக இருக்கட்டும், மலையாளத்தில் போய் பண்ணும்போதாக இருக்கட்டும், வெளியில் போய் அதர் ஸ்டேட்டு டைரக்டர் இவங்களை பார்க்கும்போது அவங்க சொல்லும்போது நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மளை பற்றி இவங்களாம் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னு தெரியும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது உண்மையிலே அது சினிமாவில் தான் கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற துறையில் நமக்கு எப்படி டக்குன்னு ஒரு ரீச் கொடுக்குது, அங்கீகாரம் கிடைக்கிறது கஷ்டம். இந்த துறையில் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் இறைவன் கொடுத்துருக்காருங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனால் ஒரு வகையில் ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருந்தாலும் அது இன்னொரு வகையில் உங்களை பாதிச்சு. அதாவது காமெடினாவே இருந்துட்டு தான் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு இருக்கலாம். நீங்கள் ஹீரோ ஆனதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு சின்ன தயக்கம் வரும். இவர் வந்து இந்த கேரக்டர் கூப்பிடலாமா, இல்லை சீரியஸ் கேரக்டர் தான் பண்ணுவாரான்னு வெளியே ஒரு தயக்கம் வந்துட்டு இருக்கும். அது எப்படி உங்களை பாதிச்சா? இல்லை, நான் வந்தது காமெடி தான். ஆக்சுவலாக காமெடி தான் என்னோட ஏம், ஃபுல்லாகவே காமெடி பண்ணோம் அப்படின்னு தான். இன்னைக்கு எனக்கு அந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. இன்னொரு பக்கம் அடுத்த ரேஞ்சிலையும் நம்மளுடைய இயக்குனர்கள் ஏற்றாங்கன்னா நல்லாயிருக்கும் தான் எனக்கு தோணுது. நான் காமெடி நல்லா பண்ணுவேன். நான் இனிமேல் ஒரு சென்டர் ஃபிகரில் கூட எனக்கு காமெடி பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் ஃபீலிங் எனக்கு அதை விட டைரக்டருங்க சுசீந்திரன் சார் அந்தளவுக்கு ஃபீல் நல்லா பண்ணுவாங்கிற மாதிரி ஒரு இது கிரியேட் ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்ப இப்போ நான் பண்ணுற படங்களும் வந்து ஃபீலிங் கலந்த படங்கள், காமெடி படங்களும் நான் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். நடுவில் அஜித்தோட 2 படம் பண்ணீங்க. அவரோட ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணார். அது இது பண்ணுவேன். அவரோட உங்கள் நட்பை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அஜித் சார் வந்து எனக்கு கமிட் ஆகும்போது வந்து சிவா சார் தான் என்னை கமிட் பண்ணார் ஃபஸ்ட்டு. பார்க்கும்போது ஒரு ஷாக். நான் அவர் ஃபஸ்ட் நாள் பார்க்கும்போது இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அப்புக்குட்டி சார் ஒரு நேஷனல் அவார்டு வாங்கின ஆர்டிஸ்ட் அப்படின்னா ஓகே. ஃபஸ்ட் நாள் நான் நடிக்கும்போது அஜித் சார் ரொம்ப பாராட்டினார். ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னு பாராட்டினார். அதே மாதிரி சீனை வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பத்திரம் எழுதி கொடுக்குற சீன்லாம் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும். அப்புறம் நான் ஆனால் எனக்கு கல்யாணம்ண்ணே அப்படின்னு சொல்கிற சீன்லாம் அவர் திட்டுவார். ஆமாம், அதுக்கு எல்லாமே சிவா சாருடைய ஹார்ட் ஒர்க் அவர் சொல்லி கொடுத்தது. மேக்ஸிமம் நான் டைரக்டர் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் அந்த என்னுடைய இது பாதி இருந்தாலும் மீதி எல்லாமே டைரக்டர் தான். அந்த கேரக்டர் வந்து சிவா சார் சொல்லி கொடுத்த நான் அப்படியே நல்லா பண்ணேங்கிறனால தான் எனக்கு அந்த பேர். இப்போ எல்லாருமே வந்து அஜித் ஒரு ஹீரோ மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் அவரே ஒரு இவ்வளோ ஒரு ஹீரோ மாதிரி இது பண்ணிட்டு அவ்வளோ ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்தார் இல்லையா? அந்த சம்பவம் எப்படி நடந்தது? எனக்கே ஷாக்கு தான். அவர் கேட்கும்போது ஏதோ சும்மா கேட்குறாருன்னு தான் நினச்சேன். இல்லை சார் எனக்கு ஏதோ ஒரு ஃபோட்டோ எடுப்பாருன்னு தான் நினச்சேன். நான் ஃபுல் டே வந்து நம்மளை ஃபோட்டோ ஷூட் பண்ணுவார்னு நான் நினைக்கவே இல்லை. திடீர்னு ஃபோட்டோ ஷூட்னாரு. மெயினாக வந்து வீரம் போய் கேட்டார். வீரம் டைமில் வந்து நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அந்த டைமில் வந்து எனக்கு தாடியெல்லாம் எடுக்க முடியாது. அவர் கேட்டது என்ன, தாடி கெட்டப்பெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்னு. இல்லை சார், நான் எனக்கு எதுக்கு அவர் என்ன பிளான் பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல. அப்புறம் இந்த டைமில் சாத்தியம் இல்லைன்னு தெரிஞ்சது. நான் இப்போது கஷ்டம் சார் அப்படின்னா. அப்புறம் வேதாளம் கம்மிட் ஆகும்போதே கேட்டார், இப்போ ஃபோட்டோ ஷூட் பண்ணலாமா அப்படின்னாரு. எப்படி இந்த படம் நம்ம ஒரு மாதம் ட்ராவல் பண்ணோம். ஓகே சரி சார் இப்போ பண்ணலாம் அப்படின்னா. அப்படி தான் ஃபோட்டோ ஷூட் ரொம்ப வந்து ரீச் ஆச்சு. அந்த ஃபோட்டோ ஷூட் ரொம்ப சந்தோஷம். அஜித் சாரா ஃபோட்டோ எடுத்தார் உங்களை அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயம் ரசிகர்கள்லாம் ரொம்ப இதுவாக. ஆமாம், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மக்கள் மத்தியிலும் பெரிய ரீச். அது வந்து
இந்த போட்டோ ஷூட்ல என்ன வித்தியாசமா தான் எடுத்திருந்தார். ரொம்ப ஹாப்பி. நீங்க இங்க அஜித்துக்கு நடிச்ச மாதிரி மலையாளத்துல வந்து மோகன்லால் கூட அவருடைய 300வது படம் ஸ்நேக வீட்ல அது ரொம்ப மறக்க முடியாத கேரக்டர். அதுதான் முதல் படமா உங்களுக்கு? மலையாளத்துல எனக்கு முதல் படம் சார். அழகர்சாமியின் குதிரை முடிச்ச உடனே சத்யம் நந்திகேட் அந்த இயக்குனர் வந்து அழகர்சாமி ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருந்தாரு. அப்போ அந்த ரோல்லாம் பார்த்துட்டு அதில் ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த ரோலும் நல்லா பேசப்பட்டது. ஆமா, அது ரொம்ப ஒரு அவருடைய வயலெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த பையனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கிற மாதிரி. அது நீங்க நடிக்காத நேரத்துல கூட அந்த போன் மூலமா உங்களுடைய கேரக்டர் வந்து பேசப்படும் அந்த இதுல. இப்போ நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க ஹியூமர்லாம் பண்ணும்போது ஒரு பெரிய ஹியூமர் நடிகர் அவர் எதிர்பார்த்தது. ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு படம் வரலையோ அப்படின்னு எங்களுக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏதாவது ஹீரோவை பின்பற்றி அவங்களோட கொஞ்சம் இது பண்ணிட்டு இருந்தாதான் வருமா? என்னை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. இவரே மாதிரி அவரு, அவரே மாதிரி இவருன்னு நம்ம யாரையுமே ஒப்பிட முடியாது. ஒப்பிடுறது வந்து ஒரு சாத்தியம். என்னன்னா, உன் ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கிங்களேன், நம்ம என்ன சொல்லுவோம், உன் ஃப்ரெண்டு இப்படி போயிட்டானா நீ எப்படி இருக்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி எல்லாருக்குமே வரும். பட் அப்படி கிடையாது. ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறதே கிடையாது. அப்படிங்கிறப்ப எனக்குன்னு ஒரு ட்ராக், எனக்குன்னு கதைகள் அப்புக்குட்டி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு வர்ற கேரக்டர் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு சில படங்கள் காமெடியாகவும் வரும், சில படங்கள் இப்போ காமெடியாகவும் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஒப்பிட்டுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் இது இருக்கிற சுற்றி இருக்கவங்க தான் நம்மளை சும்மா விட மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க இடம் நீ வந்திருக்கலாம், நீங்கள் இடம் உங்கள் இடத்த அவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு என்கிட்டே வந்து சொல்லுவாங்க. இப்போ மலையாள சினி ஃபீல்டு நீங்கள் இருந்திருக்கீங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹியூமர் கேரக்டர் பண்ணுறாங்க, அடுத்த படத்தில் சீரியஸ் பண்ணுறாங்க, இன்னொரு படத்தில் ஹீரோவாக பண்ணுறாங்க. இப்போ சூரஜ் வெஞ்சாரம்புடு பண்ணுறாரு, நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, மாற்றிக்கிட்டே இருக்காங்க கேரக்டர். இங்கே வந்து ஸ்டீரியோ டைப் இதுவாகவே இது உண்மைதான். நீங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா, எங்கள் தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, மலையாள ஃபீல்டில் பண்ணுறவங்க எல்லாருமே ஆல் ஆர்டிஸ்ட் காம்பினேஷன் பண்ணுவாங்க. பெரிய ஹீரோ இப்போ இன்னொரு படம் ஹீரோ நடிச்சவர் வந்து இந்த படத்தில் ஹீரோ கூட சேர்ந்து நடிப்பார். ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா 5 ஹீரோக்கள் இருப்பாங்க, ஆனால் கேரக்டர் வேறையாக இருக்கும். அந்த இது இங்கே அங்கே இருக்குது. இங்கே வந்து அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இங்கே ஹீரோனா ஒரு ஹீரோ கூட இன்னொரு ஹீரோ இங்கே நடிக்கிறது ரொம்ப கம்மி. இன்னொன்று ஃபெமிலியரான ஹீரோக்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் 2-3 படங்கள் வந்துகிட்டு இருக்கு. ரஜினி சார் படம் இப்போ கொஞ்சம் வந்துகிட்டு இருக்கு. அப்படி பண்ணுறது ஒரு நல்ல விஷயம்தான். அது எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து இருக்கிறது நல்ல விஷயம்தான். இது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. நான் ஹீரோ, மற்ற ஹீரோக்கள் நடிக்கிறது வந்து ஹீரோ கிடையாது, இங்கே கேரக்டரை வச்சு தாங்க நடிப்பு. இப்போ வந்து ஹீரோ நடிக்கிறவங்க நம்ம கூட நடிக்கிறதுனால அந்த கேரக்டருக்கு கம்மியாகுமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்த எந்த கேரக்டர் இது முக்கியத்துவமான ஒரு கேரக்டரோ அதுதான் கதை சொல்லி முடிக்க போகிறாங்க. அது கொஞ்சம் இருக்கும்னு எனக்கே தோணுது. இப்போ நாகேந்திரன் ஹனிமூன் சீரியல்ல நீங்கள் ஒரு நல்ல கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்கீங்க. அதில் கடைசி எபிசோடில் வந்து ஒரு தரகரா வந்திருக்கீங்க. அந்த இதில் அந்த மொழின்ற எபிசோடில் வந்திருக்கீங்க. தொடர்ந்து மலையாளத்தில் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா? வந்துட்டு இருக்கு. அப்பப்போ தமிழ் கேரக்டர் எனக்கு அப்பப்போ கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க, பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு அது உண்மையாக அந்த கேரக்டர் சின்ன ரோல் தான், கொஞ்சம் நல்லா பேசப்பட்டது. இவ்வளோ பண்ணிட்டு இருக்கும்போது எப்படி உங்களுக்கு மஞ்சுமல் பாய்ஸ் நம்மளை விட்டாங்க? ஏன்னாக்கா நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கும்போது. மஞ்சுமல் பாய்ஸ் ஆக்சுவலாக நான் பண்ண வேண்டிய படம் தான். நான் கூப்பிட்டு பார்த்தாலாம் பேசினாங்க. என் கேரக்டர் தான் சார்ஜி சார் பண்ணார். சார்ஜி சார் அந்த ரோல் பண்ணார். அதுக்கப்புறம் அதில் என்னென்னா எதனால என்ன யோசிச்சு விட்டாங்களா என்னன்னு தெரில. அந்த படத்தோட கோடைரக்டர் வந்து அவருடைய ஃப்ரெண்டு படம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பிறந்தநாள் வாழ்த்துக்கள்னு ஒரு படம் இப்போ வந்து நான் லீடாக பண்ணியிருக்கேன். ஒரு அந்த கம்யூனிகேஷனில் இன்னொரு படம் கிடைக்குதுன்னு நான் சொல்லுவேன். சரி சரி, ஒன்று மிஸ் ஆனால் ஒன்று கிடைக்கும். அது எப்படி வந்துட்டு இருக்கு? சூப்பராக வந்துருக்கு. படம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் மந்த் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகிடும். எதை அடிப்படையாக வச்ச படம் அது? கண்டிப்பாக வந்து ஒரு போதை விழிப்புணர்வுங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம். ஒரு குடிகாரன் அவனுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, அவன் அப்படி இருந்தாலும் அவன் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறான், அதனால் அவன் குடும்பம் எவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறதுங்கிறது தான் ஒரு கண்டென்ட்டு. சுரேஷ் சந்திரா, ராஜீவ் சந்திராங்கிறவர் தான் டைரக்டர். சூப்பராக பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. வித்தியாசமான ஒரு படம் அது. இந்த மஞ்சுமல் பாய்ஸ் மிஸ் ஆச்சுன்ட்டு. அதே மாதிரி நான் கேள்விப்பட்டேன் இந்த தொண்டி முதலும் திருச்சாட்சியும் ஒரு படம், ரொம்ப புகழ்பெற்ற மலையாள படம். அதுவும் நீங்கள் தமிழில் பண்ணுறதா இருந்து மிஸ் ஆச்சு அப்படின்னு. ஆமாம், அது நல்ல ஸ்கிரிப்ட். அது ஒரு திருடன் வந்து நகையை முழுங்கிடுவான், அதுக்கப்புறம் அந்த நகைக்காக வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு ரோல். நான் தான் ஃபஸ்ட்டு தமிழில் அந்த படம் வந்து பண்ண வேண்டிய. என் வீட்டில் தான் வந்து ஆர்டிஸ்ட் சூஸிங் எல்லாமே வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்தார், பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த படம் மலையாளத்தில் இங்கே பண்ண முடியாததுனால மலையாளத்தில் பெரிய ஹிட் ஆச்சு அங்கே. அதுக்கு நேஷ்னல் அவார்டு கிடைச்சிது. நான் மிஸ் பண்ண படங்களில் அது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயந்தான். இருந்தாலும் அவரும் மிகச்சிறந்த நடிகர். சூரஜ் சார் வந்து பண்ணியிருந்தார். அந்த ரோல் பெருசாக பேசப்பட்டது. உண்மையாகவே சில படங்கள் அப்படி மிஸ் ஆகிறது சகஜம் சினிமாவில். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சிங்கம்புலி அண்ணன் கேரக்டருக்கு ஃபஸ்ட்டு என்ன தான் பேசினாங்க இதில் மகாராஜாவில். அதுக்கப்புறம் டைரக்டர் லேட்டஸ்ட் போட்டு அனுப்பிச்சு விட சொன்னார். அப்போது அந்த உருவத்துக்கு
நம்ம இருக்கோமா அந்த டைமிங்கில் ஒரு டைரக்டர் கற்பனைக்கு நம்ம இருக்கோமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அவர் வந்து நான் குள்ளநரி கூட்டத்தில் இருந்த எஃபெக்டில் வந்து கேட்டிருக்கலாம், சுந்தரபாண்டியன் டயத்தில் நான் இருந்த மாதிரி கேட்டிருக்கலாம். போட்டோ அனுப்பும்போது அப்புக்குடி கொஞ்சம் ஒல்லியாயிருக்காரு அப்படிங்கிறப்ப இந்த கேரக்டருக்கு செட் ஆகுமா அப்படின்னு கொஞ்சம் மாற்றினாங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் விஜய் சேதுபதி படத்தில் சங்குத்தேவன் ஒரு படம் ட்ராப் ஆச்சு. அதில் வந்து நான் தான் நெகட்டிவ் ரோல் பண்ண வேண்டியது. அது இது வந்து சினிமாவில் கொஞ்சம் கொஞ்சம் மாறும். ஆனால் நீங்கள் நெகட்டிவ் ரோல் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கீங்க. வெந்து தணிந்தது காடு படத்தில் வந்து அங்கே நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கீங்க. அந்த அந்த வாய்ப்பு எப்படி உங்களுக்கு வந்து அந்த இதுக்கு? அது ஆக்சுவலாக வந்து கொரோனா முடிஞ்ச டைம் எங்கள் ஊரில் கோயில் திருவிழாவுக்காக போயிருந்தேன். அப்போ கௌதம் சார் வந்து ஃபஸ்ட் நாள் அந்த படம் ஷூட்டிங் அங்கே போயிட்டு இருந்தது. நான் வந்து சரி ஷூட்டிங் போயிட்டுருக்கு பார்ப்போம். ஏன்னா அழகர்சாமியின் குதிரை அவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தார். ஃபஸ்ட்டு ஆரம்பம் அவர் தான் ஆரம்பிச்சது. சரி பார்க்கலாம் நேரில், இது வரைக்கும் நம்ம முன்னாடியெல்லாம் ஆஃபீஸில் போய் ட்ரை பண்ணியிருக்கோம், பார்த்ததில்லை. இங்கே ஷூட்டிங் நடக்கல எப்படி தான் பார்த்துடலாம்னு போய் பார்த்தேன். அப்போ எனக்கு ஏதாவது ரோல் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. அப்படிங்கிறப்ப சரி சொல்கிறேன் பார்க்கலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து என்னை கூப்பிட்டு பேசினாங்க. பேசி பண்ண ரோல் தான் வெந்து தணிந்தது காடு. நல்ல பேர் வாங்கி கொடுத்தது அந்த படம். ரொம்ப சந்தோஷம் கௌதம் சாருக்கு. சமீபத்தில் உங்களுக்கு வந்து உங்கள் பிறந்த நாளுக்கு வந்து விஜய் சேதுபதி வந்து வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். அவருக்கு உங்களுக்குமான கனெக்ஷன்? விஜய் சேதுபதி ஒரு நல்ல நண்பர், ஒரு விடாமுயற்சி உள்ள ஒரு நடிகர். நாங்கள் வெண்ணிலா கபடிக்குள்ளே நான் சைக்கிளில் சுற்றிட்டு இருந்தேன், அவர் பைக்கில் வருவார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக நாங்கள் வந்து சுற்றிட்டு இருந்தோம், அங்கே சந்திச்சிருக்கோம். அந்த படம் வாய்ப்பு தேடிட்டு இருக்கோம். அந்த டைம் விஜய் சேதுபதி, நான், சூரி எல்லாமே வந்து வாய்ப்பு தேடிட்டு தான் இருக்கும். விஷ்ணு அந்த பக்கம் ஒரு பக்கம் வாய்ப்பு தேடிட்டு இருக்கோம். எல்லா டீமே அதில் அமைஞ்சது தான் ஹைலைட். விஜய் சேதுபதியாக இருக்கும், அது ஒரு பெட்டர் காம்பினேஷன். அது ஒரே படத்தில் அமைகிறது பெரிய விஷயம். அப்படி அமைஞ்சு நாங்கள் ஒரு டீமாக ஒர்க் பண்ணும்போது ரிஹர்சல் பண்ணுவோம். அப்போ விஜய் சேதுபதி நானாக இருக்கட்டும், விஷ்ணுவாக இருக்கட்டும், எல்லாம் ஒரு ஜாலியாக அந்த எப்படி ரிஹர்சல் பண்ணிட்டு ஸ்பாட்டில் இருக்கட்டும். அந்த டைமில் வந்து விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆப்போசிட் ரோல். அதில் வந்து அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக வந்து அந்த படத்துலேயே வந்து வெண்ணிலா கபடிக்குள்ளே விஜய் சேதுபதி எங்கே பண்ணியிருக்காருன்னு தான் இன்றைக்கும் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு சின்ன ரோல் தான். ஆனால் அதுக்கப்புறம் அவர் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணி பெரிய இடத்துக்கு வந்தாருங்கிறப்ப ரொம்ப சந்தோஷம். நண்பராகவும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கும் நாங்கள் சங்குதேவன் அதுக்கு அடுத்ததை நாங்கள் பண்ண வேண்டியதாக தான் சொன்னால, அது மிஸ் ஆகிடுச்சு. இந்த மகாராஜா மிஸ் ஆகிடுச்சு. அடுத்து விஜய் சேதுபதியோட பண்ணணும்னு ஆசை. நல்ல ஆக்டர் அவர், சூப்பராக சந்தோஷம் அவரோட. பொதுவாக அந்த மாதிரி படங்கள்லாம் மிஸ் ஆகும்போது இப்போ எல்லாருக்குமே ஒரு கவலைகள் இருக்கும் இல்லையா? ஆமாம். எத்தனை நாளைக்கு அந்த கவலை இருக்கும்? அது எப்படி இது பண்ணுவீங்க? அடுத்த ஒரு படம் வர்ற வரைக்கும் இருக்கும். அடுத்து ஒரு நல்ல படம் வர்ற வரைக்கும் இருக்கும். ஒரு நல்ல படம் நடிச்சிட்டேன்னா அது அந்த கவலை போயிடும் கண்டிப்பாக. ஏன்னா ஒரு நல்ல படம் மிஸ் ஆகும்போது நமக்கு எல்லாருக்குமே இந்த ரோல் நம்ம பண்ண வேண்டியது பண்ண முடியல அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். இப்போ சூரிய வந்து உங்களோட நண்பர், அவர் உங்களோட இன்னும் கடுமையா போராடி இருக்காரு. அவர் ஸ்டார்டிங் வந்து போராடி இருக்காரு. அவருக்கு முன்னாடி நீங்க ஹீரோ ஆயிட்டீங்க. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் ஹீரோ ஆயிருக்காரு. அவருடைய உழைப்பு எப்படி? சூப்பர். அவர் ஒரு நாள் வெயிட் பண்ணி ஆனதுதான் பெரிய சந்தோஷம். ஏன்னா ஒரு காமெடினா ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்தது தான் நல்ல விஷயம். நாங்கள் கூட பயந்தோம். சூரியகிட்ட சொல்லும்போது கூட சொன்னேன், சூரி நீங்கள் ஹீரோவை பார்த்து பண்ணுங்க, அவசரப்படாதீங்க. அவரும் நானும் பண்ணவே மாட்டேன் அப்படின்னாரு. ஆனால் அவர் விதியில் ஹீரோவை பண்ண விதி, அது ஒன்றும் பண்ண முடியாது. பண்ணி பெரிய ஹிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா கரடன் செம ஹிட்டு. சூரியுடைய இதே மாறிடுச்சுன்னு தான் சொன்னோம். இப்போ இனிமேல் ஹீரோங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுச்சு இல்லை. அது பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம்தான். எல்லா கலைஞர்களுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு அங்கீகாரம் அவருக்கும் கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஹீரோவை ட்ராவல் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அவர் நல்லா பண்ணுவார், அதில் எந்த சந்தேகம். நீங்கள் வந்து உங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வந்து இப்போ 11 லட்ச ரூபா கொடுத்துருக்கீங்க. ஐயோ இல்லை, அது சும்மா போய் அப்படிங்களா? அது அப்படி தகவல் எங்கள் ஊருக்காரங்க எல்லாருமே சேர்ந்து தான் நாங்கள் கொடுத்தோம். ஓ சரி சரி. தகவல் வந்துச்சு. ஓ அதில் ஒரு பங்கு கொடுத்துருக்கீங்க. ஆமாம், அதில் வந்து நான் 11 லட்சம் கொடுத்தேங்கிறது வந்து ஊருக்கு என்னன்னா நம்ம தெரிஞ்சவங்கிறனால அப்படி போட்டாங்க. ஓ சரி. இல்லை அது என்ன காரணம்? அது என்ன எதுக்காக? எங்கள் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா 1வது 2வதுலாம் நான் எங்கள் ஊரில் தான் படித்தேன். சரி. இப்போ அந்த ஸ்கூலில் வந்து நாங்கள் படிக்கும்போது இருந்த கூட்டம் இப்போ இல்லை. அதுக்கு என்ன காரணம்னா அங்கே தேவையான வசதிகள் இல்லை. இப்போ என்னன்னா அந்த எங்கள் ஊருக்காரங்களே சேர்ந்து அதில் தலைவராக இருக்கட்டும், அந்த புது தொண்டில் இருக்கவங்களா இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து ஸ்கூலுக்காக ஏதாவது பண்ணணும், வர வைக்கணும் பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஒரு விஷயங்கள் தான் நாங்கள் பண்ணோம். இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா 25-30 பசங்க வந்து இன்னைக்கு சேர்ந்துருக்காங்க, அதிகமாயிருக்காங்க எங்கள் ஸ்கூலில். பரவாயில்ல, கல்வி பணியில் இருக்கீங்கன்றது அது நான் ஒரு பங்குல இருக்கேன், அவ்வளோதான். இருந்தாலும் சொல்கிறோம், அது வந்து எத்தனை பேருக்கு அவங்க படித்த ஸ்கூலுக்கு திரும்ப பண்ணணும் அப்படின்ட்டு அது எங்கள் ஊருக்காரங்க தான் அது காரணம். அதெல்லாம் நான் போய் நின்னது எனக்கு சந்தோஷம். உங்க ஊர் தூத்துக்குடி பக்கம்? ஆமா, திருச்செந்தூர் பக்கம் நாதன் கிணறு அப்படிங்கிற ஊர் தான். சரி. நான் படிச்சது வள்ளி விலை, பாதி 2வது எங்க படிச்சேன், வள்ளி விலை எங்க அம்மா ஊர்ல படிச்சேன். இப்படி மாறி மாறி படிச்சது. நீங்க வந்துட்டு எதிர்பார்த்த ஒரு ஹைட் இப்போ வர முடிஞ்சு, அதாவது தேசிய விருது கிடைச்சப்போ நீங்க ஒரு ஹைட் நினைச்சிருப்பீங்க, அடுத்த கட்டம் இப்படி போவோம். கண்டிப்பா நான் எதிர்பார்த்த ஹைட்டு கண்டிப்பா நான் வளரல. ஆனா சினிமாவில் வந்து
நம்ம எப்படிடா வரப்போகிறோம், இப்படிலாம் வந்துட முடியுமா? ஏன்னா இது வந்து எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சினிமாவுக்கு வந்து ஊருக்கு போயிருக்காங்க, ஆமா. முடியாமல் போயிருக்காங்க, வயசாயிருக்கு. அப்படிங்கிறப்ப எனக்கும் அந்த ஒரு தாக்கம் இருந்தது. நம்மளால இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம நிலைமை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்தது. அது எனக்கு இறைவன் வந்து நல்ல வழியா வந்து ஒரு வாய்ப்பை கொடுத்து, எனக்கு அப்புக்குட்டின்னா இன்னைக்கு வெளியில போனா தெரியிற அளவுக்கு இருக்கும். ஆமா. 4 பேரு சந்தோஷமா அண்ணன் தம்பியா என்ட்ட வந்து பேசுறாங்க. அக்கா தங்கச்சியா வந்து பேசுறாங்க. அது எனக்கு பெரிய பெருமையான விஷயம். ஏன்னா சினிமாவுக்கு வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் அடையாளம் தெரிஞ்சு நம்மளோட ஆமா. பாசமா வந்து பேசுறாங்கல்ல. நம்ம எல்லாத்துக்கிட்டையும் வந்து பேசிட முடியாது. ரோட்ல போறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நம்ம பேச மாட்டாங்க. இப்ப அப்புக்குட்டியை பார்க்கணும்னு பேசணும்னு தோணுது. அவங்க வீட்டு பையனா பார்க்குறாங்க. ஆமா. அது ரொம்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. சினிமாவுக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் தான் நான் அதை சொல்லுவேன். நீங்க ஒரு நிகழ்ச்சியில பேசும்போது ₹1,00,00,000 சம்பளத்தை பத்தி பேசியிருக்கீங்க. ₹1,00,00,000 சம்பளம் வாங்கணும்னு. அதான் உங்களுடைய அதிகபட்ச லட்சியமா? சம்பாத்திய விஷயத்துல சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியாது சார். 1 கோடி வாங்கின பிறகு கண்டிப்பா 10 கோடி வாங்கணும்னு நினைப்பேன். அது ஒரு ஆசை தானே. பட் அது நடக்குமா நடக்காதாங்கிறது அந்த காலங்கள் தான் பதில் சொல்லணும். அது நடக்கும் அப்படின்னு நம்ம நீங்க காமெடியாவும் பண்ணியிருக்கீங்க, வில்லனாவும் பண்ணியிருக்கீங்க, ஹீரோவாவும் பண்ணியிருக்கீங்க, எல்லா கேரக்டரும் பண்ணியிருக்கீங்க. இதுல வந்து நகைச்சுவைக்கு தான் அதிக முக்கியத்துவம் அந்த காலத்துல சொல்லுவாங்க நடிகர்கள்லாம். அதுதான் ரொம்ப கஷ்டமான நடிப்புன்னு. உங்க அனுபவத்துல எப்படி சார்? எது? என் நகைச்சுவை பண்றது ஆசைங்க. ஆசைப்பட்டாலே நடிச்சிடலாம். ஆனால் கஷ்டம் தான். நகைச்சுவைங்கிறது சும்மா கிடையாது. டைமிங் ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன ரியாக்ஷன் ரொம்ப தேவை. அது ஆசைப்பட்டாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வெண்ணிலா கபடிகள்லாம் நாங்கள் அவ்வளோ ரசிச்சு பண்ணோம். தியேட்டரில் மக்கள் அவ்வளோ ஆதரவு கொடுத்தாங்க. எல்லாருமே ஒவ்வொரு சீனுக்கும் கிளாப்ஸ் பண்ணாங்க. ஆமா. அந்த நான் வந்து மாப்பிள்ள நமக்கும் 11 பேர் கை தட்டுறாங்கடா அப்படிங்கிறப்போ வந்து தியேட்டரில் நாங்கள் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நாங்கள் எந்தெந்த சீனில் வந்து இந்த மாமியார் அடிக்கிற சீனாக ஆமா. இருக்கட்டும், எல்லாமே என்ஜாய் பண்ணாங்க. சின்ன சின்ன காமெடிகள் அதே மாதிரி என்ன வந்து இழுத்து விட்டுருவாங்க. ஆமா. அந்த மாதிரி சின்ன சின்ன ஒர்க் அவுட் காமெடிகள்லாம் ஒர்க் அவுட் ஆனதுக்கு காரணமா அது நம்ம டைரக்டர் ஒண்ணு இருந்தாலும் நம்ம பண்ற ரியாக்ஷன் அவங்க சொல்லிக் இன்னொன்னு குடுக்குறது. உங்க டீம் வந்து அந்த டீம் வந்து அந்த ஆக்டர்ஸ் டீம் வந்துட்டு குள்ளநரி கூட்டமும் அப்படிதான் அமைஞ்சது உங்களுக்கு. வெண்ணிலா கபடி குழுவும் அப்படிதான் அமைஞ்சது. அந்த 2 படத்துல ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷன் இருந்துச்சு. ஆமா. அது எல்லாருக்குமே ஒரு ஜெயிக்கணும்ன்ற ஒரு வெறி இருந்த மாதிரி இருந்துச்சு. கண்டிப்பா அது இருந்தது. அந்த அந்த டீமுக்கே இருந்தது. இப்ப குள்ளநரி கூட்டத்திலயும் டைரக்டர் எல்லாமே எங்க ஃப்ரெண்ட்ஸு. ஆ. அந்த வெறியில தான் பண்ணோம். வெண்ணிலா கபடிக்குள்ள ஆரம்பம் ஃபர்ஸ்ட் படங்கிறதுனால எல்லாரும் அந்த வெறி. 2வது ஸ்கிரிப்ட், டைரக்டர். அந்த டைரக்டர் வந்து ஒர்க் பண்ணும்போதே ஓரளவு இந்த படம் நல்லா வருங்கிற நம்பிக்கையில ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். ஏன்னா மலையாளத்தை போல நியூ வேவ் மூவிஸ் மாதிரி அந்த 2 படமும் அப்படி இருந்துச்சு. ஆமா. இதுல ரொம்ப நல்ல படங்கள் தானே. நீங்க தமிழ் சினிமால இருந்திருக்கீங்க, மலையாளத்துல இருந்திருக்கீங்க. இந்த ப்ரொடக்ஷன் அந்த அந்த ஏரியால எப்படி சார்? அதாவது வந்துட்டு செலவுகள் ஹை பட்ஜெட் படமே இங்க எடுப்பாங்க. ஆனாலும் அங்க வந்துட்டு மினி பட்ஜெட் படங்கள் இருக்கும். 2 நீங்க எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? 2 சினி ஃபீல்டு எப்படி கம்பேர்? 2ம் எப்படி கம்பேர் பண்ணுவோம்? அங்க பட்ஜெட்னா அதுக்குன்னு ஒரு விஷயம் வச்சு டைமிங் அங்க அதிகமா இருக்கு. இப்போ காலையில ஷூட்டிங் ஆரம்பிச்சா அங்க 9:00 முடிஞ்சிடும். இங்க அப்படி கிடையாது. 9:00 ஆரம்பிச்சா 6:00 க்ளோஸ். அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு 2 சீன் பண்ண முடியும். அங்கே ரெஸ்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இங்க அப்படி கிடையாது. இங்க 6 மணிக்கு பேக்கப் அப்படி இல்லைன்னா கால் ஷீட் அதிகமாகும். இந்த மாதிரி விஷயங்கள் பட்ஜெட்ல அங்கேயும் பெரிய பட்ஜெட்லாம் இன்னைக்கும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 50 கோடி 100 கோடி 200 கோடி பட்ஜெட் வரைக்கும் இன்னைக்கு மலையாள சினிமாவும் இன்னைக்கு போயிட்டு தான் இருக்கு. சினிமாங்கிறது ஒன்று தான். ரசனை தான் இங்கே வேறுபடுது. பட் அதான் நான் சொல்கிறது சில சில விஷயங்கள் தான். அங்கே எல்லா ஹீரோக்களும் சேர்ந்து பண்ணுவாங்க, எல்லா ஆர்டிஸ்ட்டும். இங்கே கொஞ்சம் கம்மியாக கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது. அதுக்கு டைரக்டர் கண்ணோட்டமா ஆர்டிஸ்ட் கண்ணோட்டமானு தெரியல. உங்களுக்கு வந்து நடிப்பு வந்து நடிகர் திலகத்தை பார்த்து கற்றுக்கிட்டே நீங்கள். இந்த ஹியூமருக்கு உங்களுக்கு யார் சார் குருனா? நாகேஷ் சார் ரொம்ப பிடிக்கும். வடிவேல்ண்ணே, கவுண்டமணி சார் சொல்லவே வேணாம். கவுண்டமணி சார் டைமிங்லாம் அவரை மேலாம் பண்ணவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். இப்படி நாகேஷ் சார்லாம் வாய்ப்பே இல்லைல்ல. சின்ன சின்ன ரியாக்ஷன் பழைய பாலையா சார் அப்படி எல்லாருமே யாரோட காம்பினேஷன்ல பண்ண ஆசை சார் காமெடி இப்போ இருக்கிறவங்கள? ஆனால் எனக்கு கமல் சார் கூட காமெடி பண்ணணும் சார். அவர் கூட காமெடிலாம் வந்தால் நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் காமெடி. கமல் சார் வந்து காமெடி சேனர் ஒரு மாதிரி இருக்கும், எமோஷன் இது வேற மாதிரி இருக்கும். கமல் சார் கூட ஃபுல் காமெடி படங்கள்லாம் எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப ஆசை. உங்களுக்கும் யோகி பாபுவுக்கும் கிட்டத்தட்ட ஒற்றுமை கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு சிலதான் இருக்கும் நிறைய. அதனால அவருக்கு அதிக வாய்ப்புகள் வந்துருது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? அந்த அப்படி சொல்ல முடியாது சார். அவருக்கான ஒரு விஷயம் அவருக்கு கிடைக்குது, எனக்கான ஒரு விஷயம் எனக்கு கிடைக்குது. சப்போஸ் எனக்கு யோகி மாதிரி பேர் வந்திருக்குமானா இருக்காது, என்ன மாதிரி அவருக்கு பேர் வந்திருக்குமானா இருக்காது. ரெண்டும் வேறுபடுத்தி பார்க்கறதுல தான். மேட்டாப்பில் பார்த்தா அப்படி வேணா அப்படி தெரியலாம். நம்ம நல்லா பார்க்கும்போது அப்படி கிடையாது. வேரியேஷன் இருக்குது, 2 பேருக்குமே வேரியேஷன் இருக்குது. அவருக்கான திறமைக்கு அவருக்கு கிடைக்குது, எனக்கான திறமைக்கு எனக்கு கிடைக்குது. இப்போ நடிப்பில் நீங்கள் எல்லா ஐடியாவுக்கும் வந்துட்டீங்க. அடுத்து இயக்கிற ஐடியா இருக்கா? இல்லை சார். ஏன்னா அது ரொம்ப கஷ்டம். அது
நடிக்கிறதுனா நம்ம ஃபுல்லாக அது மேலே கவனம் செலுத்தலாம், மற்றதுலாம் அப்படி கிடையாது. எல்லாத்தையும் கவனம் செலுத்திட்டு திரும்ப நடிக்க வந்து நிற்கும்போது ஏதாவது சொதப்பலாச்சுன்னா அது நல்லா இருக்காதுல்ல. எனக்கு இப்போதைக்கு அந்த ஐடியா சத்தியமாக இல்லை. பார்ப்போம் காலங்கள், அது கண்டிப்பாக அது வாய்ப்பு இல்லை. மிக்க நன்றி சார். ஓகே, நன்றி, தேங்க்யூ.